அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களில் யாராவது அட இந்த பிரச்சனைக்கு ஹோமியோபதியை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு உங்கள் உறவினர்களால் அன்புடன் சொல்லப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி சொன்னதும் வெள்ளை நிற சின்ன சின்ன மாத்திரைகளை கற்பனை செய்து கொண்டீர்களா? சாக்லேட் மாதிரி இருக்கும், ஆனால் சர்க்கரை மாத்திரைகளா? நீங்கள் தனியாக இல்லை, பலருக்கு ஹோமியோபதி பற்றிய அறிவு அவ்வளவுதான். இன்று இந்த மருத்துவ முறையின் திரையை பின்னால் இருந்து பார்ப்போம். இது அன்று நிலவிய மருத்துவ முறைகளுக்கு எதிராக எழுந்த புரட்சி மருத்துவரின் கதை. புரட்சி மருத்துவர் சாமுவேல் ஹனிமனின் வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். ஒவ்வொரு பெரிய இயக்கத்திற்கும் ஒரு நிறுவனர் இருப்பார். ஹோமியோபதியின் கதை முழுமையான அர்த்தத்தில் ஒரு புரட்சி மருத்துவரான ஒரு மனிதருடன் தொடங்குகிறது. அவர் பெயர் சாமுவேல் ஹனிமன். அவரது பயணம் ஒரு மனிதரின் அறிவார்ந்த ஆர்வம் மற்றும் நேர்மையின் சான்றாக அமைந்தது. ஹனிமன் 1755ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் ஒரு மேதை. அவர் வெறும் மருத்துவர் மட்டுமல்ல, பல மொழிகளில் புலமை பெற்றவர். ஒரு சிறந்த வேதியியல் ஆவார் மற்றும் தாவரவியல் நிபுணர். அவருக்கு இயல்பிலேயே ஒரு தீவிரமான ஆர்வம் இருந்தது. அவர் உலகத்தை பார்த்து என்ன நடக்கிறது என்று மட்டுமே கேட்கவில்லை, ஏன் நடக்கிறது என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக இதைவிட சிறந்த வழி இருக்கிறதா என்றும் கேட்டுக்கொண்டே இருந்தார். மருத்துவ பட்டப்படிப்பை முடித்த பின் ஹனிமன் பாரம்பரிய மருத்துவ முறையை பின்பற்றத் தொடங்கினார். அது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. அன்றைய மருத்துவம் மிகவும் கொடூரமானது. வீரத்தனம் மிக்க மருத்துவம், ஹீரோயிக் மெடிசன் என்று அழைக்கப்பட்ட இந்த முறையில் ஒரு நோயை குணப்படுத்த அந்த நோயை காட்டிலும் அதிகமான சக்தியுடன் தாக்கி விரட்ட வேண்டும் என்று நம்பப்பட்டது. இதன் பொருள் இரத்தம் எடுப்பது, அதிக சக்தி வாய்ந்த மலமிளக்கிகள் மற்றும் வாந்தி உண்டாக்கும் மருந்துகள் கொடுத்து உடலை சுத்தம் செய்வது. இதைத்தான் காய்த்த மரத்தில்தான் கல் விழுமாம் என்பது போல் உடலில் உள்ள நல்ல சக்தியையும் சேர்த்து நீக்கும் முறைகள். ஒரு பழமொழி உண்டு, ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவசரத்துக்கு சாஸ்திரம் இல்லை என்று. ஆனால் இங்கு மருந்தால் ஏற்படும் தீங்கு நோயால் ஏற்படும் தீங்கை விட அதிகமாக இருந்தது. இதனால் ஹனிமன் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டார். தனது சிகிச்சைகளால் நோயாளிகள் மற்றும் துன்பப்படுவதை பார்த்து மருத்துவர் என்ற நிலையிலிருந்து விலகினார். நல்ல மனசாட்சியுடன் அடிப்படை பிழைகளை கொண்ட ஒரு மருத்துவ முறையை தொடர்ந்து செய்ய அவரால் முடியவில்லை. பிழைப்புக்காக தனக்கு மிகவும் தெரிந்த மொழிபெயர்ப்பு வேலையை தொடங்கினார். சின்கோனா பரிசோதனை ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு. அப்போது டாக்டர் வில்லியம் கல்லன் என்பவர் எழுதிய ஒரு முக்கியமான மருத்துவ நூலை அவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அதில் மலேரியாவுக்கு பயன்படுத்தப்படும் சின்கோனா மரப்பட்டை அதன் கசப்பு சுவையாலும் வயிற்றுக்கு நல்லது என்பதாலும் நோய் தீர்க்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. அறிவார்ந்த ஹனிமனுக்கு இது சரியென்று படவில்லை. அவர் மனதிற்குள் இதில் ஏதோ இடிக்குதே அப்படின்னு நினைச்சார். வேறு யாரும் செய்ய துணியாத ஒரு செயலை அவர் செய்தார். சின்கோனா மரப்பட்டையை தானே எடுத்து சாப்பிட்டார். ஆரோக்கியமாக இருந்த அவர் சிறிது சிறிதாக சின்கோனா பட்டையை உட்கொண்டு தனது உடலில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்தையும் மிக நுட்பமாக பதிவு செய்ய தொடங்கினார். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கு மலேரியாவுக்கு ஒத்த அறிகுறிகள் தோன்றின. காய்ச்சல், குளிர் மற்றும் உடல் பலவீனம். அவர் மரப்பட்டையை நிறுத்தியதும் அந்த குறிகள் எல்லாம் மறந்துவிட்டன. அவருக்கு புரிந்தது, சின்கோனா பட்டை மலேரியா குறிகளை உண்டாக்குவதால் தான் அந்த நோயை குணப்படுத்துகிறது. அவர் ஒரு அடிப்படை உண்மையை கண்டுபிடித்தார். ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு
என்ன அறிகுறிகளை ஒரு பொருள் ஏற்படுத்துகிறதோ அதே போன்ற அறிகுறிகளை கொண்ட ஒரு நோயாளியை குணப்படுத்த அந்த பொருளை பயன்படுத்தலாம். இது மகத்தான சிந்தனை தூண்டுதல். இது ஹனிமனுக்கு ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு அல்ல. இது தீப்புரு ஒன்று காட்டினை எரிக்கும் என்பது போல ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திட்டது. அவர் முறையான சோதனைகளை தொடங்கினார். ஆர்சனிக், பெல்லடனா, காஃபி போன்ற பல்வேறு பொருட்களையும் தனது குடும்பத்தினர் மற்றும் தன்னார்வலர்கள் மீது சோதித்து ஒவ்வொரு அறிகுறியும் மிக துல்லியமாக பதிவு செய்தார். இந்த செயல்முறைக்கு அவர் ப்ரூவிங் என்று பெயரிட்டார். இதுவே ஹோமியோபதி அறிவின் அடித்தளமாக அமைந்தது. அவர் விஞ்ஞானி போல ஆதாரங்கள் எங்கு அழைத்து சென்றாலும் அதை பின்பற்றி சென்றார். இதன் மூலம் அவர் வெறும் ஒரு புதிய மருந்தை மட்டுமல்ல, ஆரோக்கியம் மற்றும் நோய் பற்றிய புது சிந்தனை முறையும் உருவாக்கினார். அதுவே அவரது அடிப்படையான நூல். அவரது அறிக்கையான தி ஆர்கனான் ஆஃப் மெடிசன்ஸ் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அடுத்ததாக நாம் ஆர்கனான் என்ற நூலில் உள்ள முக்கிய சூத்திரங்களுக்குள் நுழைந்து அவருடைய புரட்சி மருத்துவ பார்வை சாராம்சத்தை புரிந்து கொள்ளலாம். ஆர்கனான் நூலில் முக்கிய கோட்பாடுகள், மருத்துவத்தை மாற்றிய சூத்திரங்கள். இப்போது நாம் ஹோமியோபதியின் மைய கருத்துக்குள் செல்கிறோம். அதுதான் இந்த மருத்துவ முறையை இயக்கும் உண்மையான ஆலோசனைகள். ஆர்கனான் என்பது வெறும் ஒரு வரலாற்று ஆவணம் மட்டுமல்ல, அது ஹோமியோபதி மருத்துவத்தை பயிற்சி செய்வதற்கான ஒரு வழிகாட்டி. ஹனிமனின் தத்துவத்தை விளக்கும் மிக முக்கியமான சில சூத்திரங்களை இப்பொழுது ஆராய்வோம். மருத்துவரின் ஒரே பணி. ஹனிமன் தனது நூலை இங்கிருந்துதான் தொடங்குகிறார். இது சக்தி வாய்ந்த அறிக்கை. ஒரு மருத்துவரின் ஒரே மற்றும் மிக உயர்ந்த பணி நோயற்றவர்களை மீண்டும் ஆரோக்கியத்துக்கு மீட்டெடுப்பது, அதாவது குணப்படுத்துவது. இது வெளிப்படையான விஷயம் போல தோன்றுகிறது இல்லையா? ஆனால் ஹனிமனின் காலத்தில் இதுதான் முக்கிய நோக்கமாக இல்லை. நோயாளிகளின் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதுதான் அன்றைய வழக்கம். முழு மனிதனையும் குணப்படுத்துவது அல்ல. ஹனிமன் ஒரு புது தரத்தை அமைத்தார். ஒரு மருத்துவரின் வேலை நோயை நிர்வகிப்பது மட்டுமல்ல, நோயாளியை முழுமையான நிரந்தர ஆரோக்கிய நிலைக்கு மீட்டெடுப்பதுதான். அவர் சொல்லுவது என்னவென்றால், இருமல் வந்தவுடன் அதை அடக்காதீர்கள். அதன் மூல காரணத்தை கண்டறிந்து அந்த நபரை முழுவதாக குணப்படுத்துங்கள். அதனால் அந்த இருமல் மீண்டும் வராமல் போகும். குணப்படுத்துதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் விவரிக்கிறார். நாம் நோய்வாய்ப்படும் போது முதலில் உறுப்புகள் தாமே செயலிழக்க தொடங்குவதில்லை. இந்த உயிர் சக்திகள் தான் தொந்தரவு செய்யப்படுகிறது அல்லது சீர்குலைக்கப்படுகிறது. இருமல், காய்ச்சல், தலைவலி போன்ற அறிகுறிகள் இந்த உள் சீர்குலையின் வெளிப்பாடுகள் மட்டுமே. ஹோமியோபதி மருந்துகள் நேரடியாக உடல் உறுப்புகளின் மீது செயல்படுவதில்லை. அவை உயிர் சக்தியின் மீது செயல்பட்டு நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க அது தூண்டுகிறது. இது ஒரு கணனியின் மென்பொருள் கோளாறு ஏற்படும் போது அதை மீண்டும் தொடங்குவது போல வன்பொருள் சரியாக உள்ளது. இயக்க முறைக்கு மட்டும் தூண்டுதல் தேவைப்படுகிறது. தனிப்பட்ட சிகிச்சை சூத்திரம் 5. இந்த கோட்பாடுதான் ஹோமியோபதியை ஒரு கலை வடிவமாக மாற்றுகிறது. ஒரு மருத்துவர் நோயின் முழுமையான பிம்பத்தை உருவாக்க அறிகுறிகளின் முழுமையையும் உணர வேண்டும். நோய் வந்தவுடன் அதன் பெயரை மட்டும் பார்க்கக்கூடாது, நோயாளியை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று ஹனிமன் வலியுறுத்தினார். 2 பேருக்கு ஒரு தலைவலி இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கு தலைவலி துடிப்பாக இருக்கலாம், இருண்ட அறையில் இருக்கும்போது நன்றாக உணரலாம், மற்றவருக்கு மந்தமான வழியில் இருக்கலாம், அழுத்தும் போது நிவாரணம் கிடைக்கலாம். இந்த விவரங்கள் அனைத்தும் முக்கியம். ஒரு ஹோமியோபதி மருத்துவர் தனிப்பட்ட
தனித்துவமான அறிகுறியும் சேர்த்து இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் அந்த நபரின் தனித்துவமான அறிகுறி படத்தையும் பொறுத்து மருந்தை கண்டுபிடித்தார். மருந்து நிரூபணம் இது இந்த மருத்துவ முறையின் அறிவியல் முதுகெலும்பு. மருந்துகளின் மருத்துவ சக்தியை பற்றிய துல்லியமான அறிவை பெறுவதற்கான ஒரே முறை அவற்றை ஆரோக்கியமான மனிதர்களிடம் சோதிப்பதே. சின்கோனா பரிசோதனையில் நாம் விவாதித்தது போல ஹனிமனின் முறை ஆரோக்கியமான தன்னார்வலர்களுக்கு மருந்துகளை முறையான வழியில் கொடுத்து அவர்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு அறிகுறியையும் நுட்பமாக பதிவு செய்வதுதான். இப்படி குணப்படுத்தலின் மிக உயர்ந்த லட்சியம் ஆரோக்கியத்தை விரைவாக, மென்மையாக மற்றும் நிரந்தரமாக மீட்டெடுப்பது. அதாவது நோயை முழுமையாக மிக குறுகிய காலத்திலே நம்பகமான மற்றும் தீங்கற்ற முறையில் அகற்றுவதே. இங்குள்ள முக்கியமான வார்த்தைகளை கவனியுங்கள். விரைவான, மென்மையான, நிரந்தரமான. இது அன்றைய கொடூரமான மற்றும் தற்காலிக சிகிச்சைகளுக்கு நேரடியான முரடாக இருந்தது. அவர் ஒரு மருந்தை விரும்பினார். அது விரைவாக செயல்பட வேண்டும், நோயாளியை துன்புறுத்தக்கூடாது மற்றும் நிரந்தரமான தீர்வை வழங்க வேண்டும். இது இன்றும் கூட நாம் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவ பார்வை. ஒத்தவை ஒத்தவற்றை குணப்படுத்தும் விதி சூத்திரம் 26. இதற்கு முன் நாம் இதை தொட்டிருந்தோம். ஆனால் ஆர்கனான் இதை அதிகாரப்பூர்வமாக இப்படி விளக்குகிறது. ஒரு பலவீனமான ஆற்றல் மிக்க நோய் அதைவிட சக்தி வாய்ந்த ஆனால் அதன் வெளிப்பாடுகளில் மிகவும் ஒத்திருக்கும் மற்றொரு ஆற்றல் மிக்க நோயால் நிரந்தரமாக அகற்றப்படும். இது ஒத்தவை ஒற்றவற்றை குணப்படுத்தும் என்பதற்கான அறிவியல் விளக்கம். இது ஆற்றல் கோட்பாடு. இது ஒரு வானொலி அலை போல நினைத்து பாருங்கள். பலவீனமான மங்கலான ஒரு சிக்னலை, அதாவது நோயை அகற்ற விரும்பினால் நீங்கள் ஒரு சீரற்ற வேறுபட்ட சிக்னலை பயன்படுத்த மாட்டீர்கள். அதைவிட சக்தி வாய்ந்த ஆனால் மிகவும் ஒத்த சிக்னலை, அதாவது மருந்தை பயன்படுத்தி அதை மேலோங்க செய்து ஒரு தெளிவான வழியை உருவாக்குகிறீர்கள். மருந்து நோயுடன் சண்டையிடாது. அது நோயைப் போலவே செயல்படும். ஆனால் அதிக சக்தியுடன் இந்த உடலை சமநிலை மீட்டெடுக்க உதவும். உயிர் சக்தி சூத்திரம் 9-11 வரை. இது ஆழமான தத்துவார்த்த கருத்து. ஆரோக்கியமான உடல் ஒரு பொருளல்லாத ஆற்றல் மிக்க சக்தியால் ஆளப்படுகிறது என்று ஹனிமன் நம்பினார். இதற்கு அவர் உயிர் சக்தி என்று பெயரிட்டார். ஆரோக்கிய நிலையில் ஆன்மீக உயிர் சக்தி சுய ஆளுமை மனித உடலை உயிர்ப்பித்து அதன் அனைத்து பாகங்களையும் இணக்கமான உயிர்ப்புள்ள செயல்பாட்டில் வைத்திருக்கிறது. ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு ஒவ்வொரு மருந்தும் எதை குணப்படுத்தும் என்பது தெரியும். இது ஒரு அறிவியல் அனுபவபூர்வமான கவனிப்பு செயல்முறை. குறைந்தபட்ச அளவு மற்றும் சக்திமயமாக்கல். இறுதியாக மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடை பார்க்கிறோம். ஒரு பொருளை அதன் நச்சுத்தன்மை இல்லாத அளவுக்கு நீர்த்து போக செய்ய வேண்டும் என்றும், ஒவ்வொரு முறை நீர்த்து போகும்போதும் அதை தீவிரமாக உலுக்க வேண்டும் என்றும் ஹனிமன் கண்டறிந்தார். இந்த செயல்முறைக்கு அவர் சக்சஷன் என்று பெயரிட்டார். இந்த செயல்முறை பொருளின் ஆற்றல் மிக்க சக்தியை தூண்டுவதையும் கண்டார். ஆனால் இறுதியாக உருவாக்கும் மருந்தில் அசல் பொருளின் ஒரு மூலக்கூறு கூட இல்லாமல் போகலாம். இதுவே பாரம்பரிய அறிவியலுக்கும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் பகுதி. ஆனால் ஹோமியோபதி பார்வையில் இது இரசாயன பொருள் இருப்பு பற்றியதல்ல. இது ஆற்றல் மிக்க முதிரை பற்றியது. இது சக்தி வாய்ந்த சாயத்தின் ஒரு துளியை எடுத்து ஒரு பெரிய கேன்வாஸ் முழுவதும் பரப்புவது போல அசல் துளி இல்லாமல் போகலாம். ஆனால்
அதன் நிறமும் சாராம்சமும் கூட எல்லா இடங்களிலும் இருக்கும். மருந்து ஒரு ஆற்றல் மட்டத்தில் செயல்படுகிறது, உடல் மட்டத்தில் அல்ல. நண்பர்களே, இதுதான் ஹோமியோபதியின் தத்துவ மற்றும் நடைமுறை சாராம்சம். இது புரட்சி மருத்துவரின் சிந்தனையிலிருந்து பிறந்து நுட்பமான கவனிப்பின் மீது கட்டுப்பாடு குணப்படுத்தலின் மிக உயர்ந்த லட்சியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. முடிவாக, நாம் காலப்பயணம் செய்து வந்துள்ளோம். 18ஆம் நூற்றாண்டின் காட்டுமிராண்டித்தனமான மருத்துவ முறையிலிருந்து ஒரு மனிதனின் நேர்மை மற்றும் அறிவு தேடலிருந்து பிறந்த ஒரு புரட்சிகரமான அணுகுமுறை வரை நாம் ஹனிமனின் வாழ்க்கை, அவரது புரட்சி மற்றும் அவரது தலை சிறந்த படைப்பான தி ஆர்கன் ஆஃப் மெடிசன் உள்ள முக்கிய கோட்பாடுகளை ஆராய்ந்துள்ளோம். ஹோமியோபதி என்பது அதன் இதயத்தில் 3 எளிய ஆனால் ஆழமான யோசனைகளை அடிப்படையாக கொண்டது. ஒத்தவற்றை குணப்படுத்தும். உடலின் சொந்த பாதுகாப்பு வழிமுறைகளுடன் இணைந்து செயல்படும் ஒரு கோட்பாடு இது. அறிகுறிகளை உண்டாக்கும் ஒரு பொருளை பயன்படுத்தி உடலை தன்னைத்தானே குணப்படுத்த மெதுவாக தூண்டுகிறது. 2. குறைந்தபட்ச அளவு. இது நுட்பத்திற்கும் மரியாதைக்கும் ஒரு பாடம். குறைவாக இருப்பதே அதிகம் என்பதை இது உணர்த்துகிறது. மேலும் உடலுக்கு சக்தி வாய்ந்த இரசாயன பொருள் தேவையில்லை, மென்மையான தூண்டுதல் மட்டுமே போதும். 3. தனிப்பட்ட சிகிச்சை. இது ஒரு தனிநபர் மையப்படுத்தப்பட்ட மருத்துவ முறைக்கு திரும்புவதாகும். இதில் ஒரு நோயாளியின் தனிப்பட்ட அனுபவத்தின் ஒவ்வொரு விவரமும் குணப்படுத்தும் புதிருக்கு ஒரு முக்கியமான பகுதியாகிறது. ஹோமியோபதி ஒரு நீண்ட மற்றும் மரியாதைக்குரிய வரலாற்றை கொண்டிருந்தாலும் இன்று அது சவால்களையும் எதிர்க்கிறது. மூலக்கூறு உயிரியல் மற்றும் மருந்து ஆதிக்கம் நிறைந்த இந்த யுகத்தில் அதன் ஆற்றல் கோட்பாடுகள் நாம் மருத்துவம் பற்றி நம்பியதை கேள்விக்குள்ளாக்கலாம். அறிவியல் சமூகம் அதன் செயல்திறனை பற்றி அடிக்கடி விவாதித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் அதன் செயல்பாட்டு வழிமுறைகள் இன்னும் பாரம்பரிய அறிவியலால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. இது பல வழிகளில் 2 வெவ்வேறு தத்துவங்களுக்கு இடையிலான மோதலாகும். ஒன்று, ஒவ்வொரு மூலக்கூறையும் அளவிடவும் பகுப்பாய்வு செய்யவும் முயல்கிறது. மற்றொன்று, உடலை அதன் உள்ளார்ந்த ஞானத்துடன் ஒரு ஆற்றல்மிக்க ஒன்றோடு இணைக்கப்பட்ட அமைப்பாக பார்க்கிறது. இருப்பினும் ஹோமியோபதி உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களால் தொடர்ந்து பின்பற்றப்படுகிறது. இது பலருக்கு மென்மையான, நச்சுத்தன்மையற்ற மற்றும் பயனுள்ள குணப்படுத்தும் பாதையை வழங்குகிறது. பாரம்பரிய மருத்துவம் எந்த தீர்வும் தராத போது அல்லது பக்க விளைவுகளை ஏற்படுத்திய போது பலர் இந்த வழியை தேடி வருகின்றனர். மருத்துவம் என்பது வெறும் இரசாயன எதிர்வினைகளின் பட்டியலை விட மேலானது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அது நுட்பமான கவனிப்பின் ஒரு கலை மற்றும் உடலின் அற்புதமான குணப்படுத்தும் திறமையுடன் ஒரு ஆழமான கூட்டுறவாகும். ஆகவே அடுத்த முறை நீங்கள் ஹோமியோபதி என்ற வார்த்தையை கேட்கும்போது வெறும் சர்க்கரை மாத்திரைகளை விட அதிகமாக யோசிப்பீர்கள் என நம்புகிறேன். ஒரு புரட்சி மருத்துவர் ஒரு புத்திசாலித்தனமான மனம் மற்றும் விரைவான மென்மை மற்றும் நிரந்தரமான ஒரு குணப்படுத்துதலை தேடிய ஒரு மருத்துவ முறையை பற்றி நீங்கள் நினைப்பீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், மருத்துவம் என்பது நோயை வெல்வது மட்டுமல்ல, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதும் ஆகும். அதுவே ஒரு உண்மையான வீரத்தனம் மிக்க பணி. உங்கள் நேரம் மற்றும் கவனத்திற்கு நன்றி. வணக்கம்.